அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ராகலை செயின்ட் லியோனார்ட்ஸ் தோட்டத்தின் அந்த 6 குடும்பங்களின் கண்ணீர் வெறும் சோகத்தின் வெளிப்பாடல்ல. அது பல தசாப்தங்களாக மலையக மக்களின் அடிப்படை உரிமைகள் புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றின் அமைதியான சாட்சியாகும். சுமார் 35 ஆண்டுகளாக கடும் குளிரையும் மழையையும் தாங்கி உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு வாழ்ந்த குடும்பங்கள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒரே நாளில் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருப்பது மனிதாபிமானம், நிர்வாக பொறுப்பு மற்றும் சமூக நீதி ஆகியவற்றின் மீது தீவிரமான கேள்விகளை எழுப்பியுள்ளது. 1990களில் லயன் குடியிருப்புகளின் கூரைகளை புதுப்பிக்கும் பணிக்காக வந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வீடுகளில்தான் இந்த குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டனர். அந்த நிலம் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்தமை தெரிந்த போதிலும் அவர்களை அங்கு குடியமர்த்திய நிர்வாகம் பின்னர் உருவாக்கக்கூடிய சட்ட மற்றும் மனிதாபிமான சிக்கல்களுக்கு எந்த நிரந்தர தீர்வையும் ஏற்படுத்தவில்லை. 26 ஆண்டுகள் நீடித்த வழக்கின் முடிவில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வெளியேற்றம் இடம்பெற்றுள்ளது. எங்களுக்கு உரிய முறையில் அறிவிக்கப்படவில்லை, எங்களை யாரும் பாதுகாக்கவில்லை என்று மக்களின் வேதனை வெளிப்பட்டிருப்பது சட்டமும் நிர்வாகமும் சாதாரண மக்களை எவ்வாறு சென்றடைய தவறுகின்றன என்பதற்கான வேதனையான நினைவூட்டலாக அமைந்துள்ளது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் மட்டுமல்ல. மலையகத்தின் பல பெருந்தோட்ட பகுதிகளிலும் காணி உரிமை, வீட்டு உரிமை மற்றும் நிரந்தர குடியிருப்பு தொடர்பான பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்து வருகின்றன. தலைமுறைகளாக அந்த மண்ணில் உழைத்து வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை, உரிமை மற்றும் எதிர்காலம் இன்னும் சட்ட மற்றும் நிர்வாக தெளிவின்மையின் மத்தியில் சிக்கி தவிக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான தீர்வு மட்டுமல்ல, மனிதாபிமானத்தையும் சமூக நீதியையும் மையமாக கொண்ட அரசியல் அணுகுமுறையும் அவசியமாகியுள்ளது. இந்த துயரமான தருணத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தோட்டத்துறைக்கான பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி ஆகியோர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தனர். நீங்கள் தான் நேரடியாக வந்து எங்களோடு நிற்கிறீர்கள் என்று கண்ணீரோடு அந்த தாய்மார்கள் கூறிய வார்த்தைகள் மக்களின் துயரத்தை நேரில் கேட்டு உணர்வதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன. தொலைவில் இருந்து கருத்து வெளியிடுவதை விட மக்களோடு நின்று அவர்களின் வலியை பகிர்ந்து கொண்ட இந்த அணுகுமுறையும் பொறுப்புணர்வும் மனித நேயமும் கொண்ட அரசியல் பண்பாட்டின் வெளிப்பாடாக அமைந்தது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெருந்தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு உரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட கட்டமைப்பு சிக்கல்களை சட்டப்பூர்வமாகவும் மனிதாபிமான அடிப்படையிலும் அணுகி மக்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்பு, உறுதியான காணி உரிமை மற்றும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதே அதன் இலக்காகும். ராகலையில் பாதிக்கப்பட்ட இந்த 6 குடும்பங்களுக்கும் உரிய மாற்று வசதிகளும் தேவையான நிவாரணங்களும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதோடு இனி எந்த மலையக குடும்பமும் இத்தகைய துயரத்தை எதிர்கொள்ளாத வகையில் நீண்டகால தீர்வுகளை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகும். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்ற திருவள்ளுவரின் சிந்தனை அநீதியால் துன்புறுத்தப்பட்ட மக்களின் கண்ணீர் இறுதியில் அநீதியையே தோற்கடிக்கும் வலிமை கொண்டது என்பதை நினைவூட்டுகிறது. ராகலை மக்களின் கண்ணீர் ஒரு சில குடும்பங்களின் வேதனை மட்டுமல்ல, அது பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் கிடந்த ஒரு சமூக பிரச்சனையின் ஆழத்தை வெளிப்படுத்தும் வரலாற்று சாட்சியாகும். அந்த கண்ணீருக்கு நீதியும் அந்த மக்களுக்கு கண்ணியமான வாழ்வுரிமையும் கிடைக்கச் செய்வதே உண்மையான மக்கள் ஆட்சியின் வெற்றியாகும். அதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு.